இந்த இரவு பொழுது வந்து எப்படி போகுதுன்னு பாக்குறது என்ன கதைக்கு இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீடுல வந்து ஆட்கள் இங்க வந்து வீடியோக்காக மட்டும் இப்படி இல்லை, நாங்க வளமையாவே இப்படித்தான் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த வேலையில துவங்க வந்துருக்கிறோம். அப்ப எங்க தங்கச்சி கேமராக்கு எனக்கு வெட்ட தெரியாது, என்னென்று வெட்டுறது. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். இன்றைய தினம் என்னடா இரவு நேரத்துல வந்து வீடியோ எடுத்து வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்ப இந்த இரவு பொழுது வந்து எங்களை எப்படி போகுதுன்னு பாக்குறது என்ன. அங்கால பக்கம் எங்களோட தங்கச்சி வந்து வீடியோ எடுத்து நிற்கிறா. இன்றைய நாள் இரவு பொழுதுல வந்து நாங்க எங்க வீட்டுல வந்து என்னென்ன செய்யறோம்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம் என்னம்மா. அப்ப அங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா யாராச்சும் வந்துருந்தீங்கன்னு சொன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைபரை தாங்க. நீங்க தர ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிகளை போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வெங்காயங்கள் வந்து மறந்து கொண்டிருக்கிறேன். என்ன வெங்காயமாம்மா? நாளைக்கு வந்து எங்களோட ஊர் தோட்டங்கள்ல வந்து நடுகை செய்வதற்காக வந்து இந்த வெங்காயங்களை வந்து அம்மா உடைச்சி கொண்டிருக்கிறா. என்ன நடுறதம்மா தோட்டத்துல? அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த வெங்காயங்கள் வந்து இது என்ன சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா? அம்மா ஒரு காட்டு. அப்ப அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து இன்றைய தினம் வெங்காயங்களை வந்து உடைச்சி கொண்டிருக்கிறேன். என்னம்மா நாளைக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து நடுகை செய்வதற்காக என்ன நட்டா சரியாது 10 மணி. இப்ப நேரம் எத்தனை மணி? ஒரு 11 மணி இருமே. நேரம் 11 மணியாவது. கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வெங்காயம் இருக்குதுல்ல? 50 கிலோ வெங்காயத்துக்கும் கூட இருக்கு என்ன. இது ஃபுல்லா ஒரே வெங்காயம் தான். அப்ப இன்றைக்கு இவ்வளவு வெங்காயத்தை வந்து உடைச்சி போடுறது நாங்க படுக்க போறோம் என்னம்மா. படுக்க போறோம். அப்ப நானும் பட்டோம் கேமராக்கு எனக்கு வெட்ட தெரியாது, என்னென்று வெட்டுறது, எப்படி வெட்டுறது. அம்மாண்ட கையில கேமரா கொடுக்கலாம், அம்மா ஊத்தே இல்லை மண்ணுகள் போடும் கேமராக்குள்ள. கேமரா மைக்குக்குள்ள மண்ணுகள் போடும். அப்ப அம்மா ஒரு பாட்டுண்ட பாடி பாடி இது உங்களுக்கு குத்தி போட்டு சார்ஜில் அடி இந்த மேக் என்ன பாடு ஒரு பாட்டு சும்மா பாடுங்க. நீங்கள் அன்றைக்கு பாடின பாட்டு வந்து ஆக்களுக்கு விருப்பமா இருந்தா அன்றைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்க, என்ன ஆவி பறக்கும் டீ கடைன்னு சொல்லி. சும்மா வேற பாட்டு பாருங்க சொல்லி பொன்மான தேடி நானும் பூவோடு வந்து அந்த பாட்டு பாடி. ஐயோ அது எனக்கு பாட்டு அம்மா முதல் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடு, அந்த பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன்னு சொல்லி. அப்ப அதுல ஒரு 2-3 வரி இன்றைக்கு பாடி காட்ட போறாம்மா. என்ன ஜான்சன் நீங்கள் இப்படி திடீரென்ன பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்கிலே அந்த மான் போன மாய. சரி சரி அம்மா, நேரத்துல வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களும் பாவம் தானே. இந்த பாட்டை வந்து கேளுங்க, உங்களுக்கு மிச்ச பாட்டு கேட்க விருப்பம் என்று சொன்னால் அப்புறம் அடுத்தடுத்த எபிசோடுல வந்து பார்க்கலாமே. ஒரு அவசரமா கோல் பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போம் என்ன. தற்பொழுது நாங்கள் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யும் விடயம் என்னவென்று சொன்னால் வெங்காயம் புடுங்குகிறோம். அதாவது ஏன் கத்தி கதைக்கு இல்லைன்னு சொன்னா பக்கத்து வீடுல வந்து ஆட்கள். நாங்கள் எங்கள் அம்மாண்ட பாட்டை கேட்டு நாளைக்கு நித்யால் எழும்பி விடிய விடிய பாட சொல்ல சின்ன தம்பி படத்துல அது மாதிரி விடிய விடிய எல்லாம் பாட்டு கேட்க முடியும் வேணுமா. அப்ப அம்மாவுடைய இந்த பாட்டை கேளுங்க. வேற என்ன உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்? மறந்துட்டேன். அப்ப இன்றைக்கு கூட மழை குணமா இருக்கு, என்ன மழை குணமாட்ட படியால் பெருசா ஒண்ணு. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் என்ன சொல்றது, நாங்கள் வந்து மேல ஒரு கிராமத்துல இது ஒரு கிராமங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் வந்து நாங்கள் ஒரு கிராமப்புற வாழ்க்கை தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுத்தி மரங்களும் ஒரு சோலையாகும். எனக்கு உண்மையிலே வந்து இயற்கையான ஒரு இடங்கள் தான் பிடிக்கும், இயற்கையா வாழ்றது. அப்ப அந்த வகையில வந்து இன்னும் இயற்கையான விஷயங்களை வந்து வீட்டுக்குள்ளே செய்யறதுக்கு நிறைய பிளான்கள் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி காணொலியா வந்து காட்டுவோமே நம்ம மக்களுக்கு. எனக்கு வந்து ஒரு அப்படியே இடங்கள் தான் பிடிக்கும், காடுகளுக்குள்ள மரங்கள் நட்டு ஒரு சோலையா வாழ்றது எனக்கு பிடிக்கும். அப்படி வாழ்றது.
அம்மா வெங்காயம் இப்படி இப்படியே விட்டுறது என்னம்மா உடைக்கணும் என்ன ஓ உடைக்கணும் என்ன அப்ப அந்த வகையில நேற்று சுற்றி உண்ட வீடியோ வெங்காயத்துக்கு கால் சேவ் போட என்ன அப்ப அந்த வகையில நேற்று சுச்சுவே நிறைய பேர் கேட்டு இருந்தவை சுச்சுவா உங்களுக்கு 2 தங்கச்சியோ எத்தனை தங்கச்சி உங்களுக்கு சொல்லி சுச்சி எங்கட அம்மாண்ட உண்டை விட்ட தங்கச்சின்ற பிள்ளை என்ன அப்ப எனக்கு உண்டை விட்ட தங்கச்சின்னு சொல்லலாம் ஓ அப்போ எங்களோட தங்கச்சி ஒரு ஆள் தான் எங்களோட சொந்த தங்கச்சியும் இருக்கு அவ நீங்க எஸ்கே ஃபேமிலின்ற காணொலிகள்ல பார்த்துருப்பீங்க எங்களோட அனுஷியா காண்ட காணொலிகள்ல பார்த்துருப்பீங்க முன்னாள் பிறந்தநாள் வைபவங்கள்லையும் அதே போல என்னுடைய காணொலிகளையும் அவ காட்டுவோம் என்னம்மா கட்டாயம் இப்ப இல்லை கண்டிப்பா ஒரு நாள் காட்டுவோம் அவ ஏன் காணொலிகளுக்கு வாரையில அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியும் நாங்கள் சொல்லுவோம் கட்டாயம் என்னம்மா அவ வீடியோக்குள்ள வராதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அப்ப அதையாவ தான் சொல்றேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் உங்களோட தங்கச்சியை காட்ட மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை வேற எல்லாம் காட்டுறீங்கன்னு சொல்லி அப்ப அதுக்காக வேண்டி நாங்க ஏன் அவ காட்டையில என்ன பிரச்சனை அவண்ட மனசுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு வீடியோக்கு வராதுன்னு சொல்லி அதே ஒரு காணொலியாக நாங்கள் எடுத்து போடுவோம் நம்ம அப்ப அதோட கண்டிப்பாக அம்மாவுடைய தமிழ் கண்டிப்பாக காட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு அப்ப இந்த டைம்ல வெங்காயம் வெட்டி கொண்டு இருக்கிறீங்கல்ல வெட்டியில இது இது என்ன செய்யறது தோட்டத்துல தண்ணி விட்டு இதை நாட்டுறது மண்ணுக்கு போச்சு நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு நட்டு விட்டா இப்ப எத்தனை நாள்ல முளைக்கும் 20 நாள்ல வந்துருமா 6-7 நாளையெல்லாம் அப்ப வீட்டுல பெரிய மரம் ஒன்று நிக்குது நம்ம இதுல ஒரு பெரிய மரம் இதாவது அம்பர்லங்கா மரம் காட்டு மரம் என்று சொல்லி காட்டு மாங்காய் மரம் என்று சொல்லி அம்பர்லங்கா மரம் நிக்குது இந்த மரத்துல இருக்கிற இலைகளை வச்சு என்ன சொல்றது அந்த சம்பல் போடலாமா நம்ம சம்பல் போடலாம் அப்ப கறி வைக்கலாம் அதே ஒரு காணொலியா கட்டாயம் காட்டுவோம் ஒரு நாளைக்கு என்ன இலைதான் பற வைக்கிறது என்ன கறி வைக்கிறதா அப்ப இந்த வேலைக்கு எத்தனை மணிக்கு செஞ்சு முடிப்பீர் ஒரு மணித்தியாலமா அப்ப இன்னும் ஒரு பாட்டு ஒன்று பாடி போட்டு முடியுங்க அப்போ இந்த கடைசியா வீடியோ வேற என்ன பாட்டு பாட சொல்லலாம் அம்மா வேண்டைக்கு சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஒரு காக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி இன்றைக்கு அம்மா சரியா சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் ஓய்வெடுத்து இருக்கிறேன் இப்பதான் மீண்டும் வந்து ஒரு டீ ஒன்று தந்தா நல்லா இருக்கு இந்த நேரங்கள்ல அங்க நாய்க்குட்டிகளும் படுத்திருக்குது ஓ டீ 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 குடிக்க போறோம் அடுத்ததாக ஓ இருக்குமே நான் பேர ஒரு நூடில்ஸும் சாப்பிட்டு இந்த மாதிரி நேரங்கள்ல வெளி இதுல இருந்து நிலாவை தான் காணையில மழை வெறின்றபடியா பெருசா என்ன அந்த வகையில இப்ப நாங்கள் டீ ஒன்றை குடிச்சிட்டு வேலை செஞ்சு இப்போ ஒரு 12-12:30 ஆகுது அந்த டைம்ல விளைப்பாடுறதுக்காக ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு மறுபடியும் இந்த வேலையில துவங்க வந்துருக்கிறோம் அப்ப எங்க தங்கச்சி மேகி நூடில்ஸும் போட்டு தர போறாவாம் கிட்டத்தட்ட நாடு ஜாமமா ஆகுது என்ன இந்த டைம்ல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த டைம்ல இப்ப நாங்க எடுக்கிற இந்த காணொலின நேரம் நடிச்சாம ஒரு 12:30 மணிக்கு வரைமே நள்ளிரவு அப்ப அடுத்ததாக நாங்கள் இப்ப அம்மா பிறகு பிறக்க போறாப்புல என்ன அதையும் காட்டு பாத்தீங்கன்னு சொன்ன அம்மா அந்த என்ன சொல்றது டீ வைக்கிறதுக்காண்டி ஓலை எடுத்து கொண்டு வரா அந்த ஓலையை வச்சுதான் இப்ப அம்மா அடுப்பு மூட்ட போறேன் என்னம்மா அப்ப தேத்தாணி வைக்க போறோம் சரியா 12 மணிக்கு டீ வைக்க போறோம் இரவு நேரத்துல எங்களோட கூத்துகள் இதுதான் நாங்க சிரிப்பம் அப்ப நாங்க வீடியோக்காக மட்டும் இப்படி இல்லை நாங்க வளமையாவே இப்படித்தான் சிரிச்சு கதைச்சு அப்ப எங்களோட அந்த பர்சனலா கதைக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க இப்படின்னு சொல்லி என்ன அப்ப அவையதான் சில பேர் சொன்னேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபன்னுகளை காட்டுங்கன்னு சொல்லி அப்ப நாங்க வளமையா இப்படித்தான் சிரிப்பம் கதைப்பம் சேரும் 1 மணிக்கெல்லாம் டீ எல்லாதை குடிச்சிட்டு விடிய வரைக்கும் முடிச்சிருப்போம் அப்ப நாங்க அந்த கூட தனியா தானே இருக்கிறது நாங்க பெருசோட போறையில அப்ப வீட்டுக்கு இருக்கிறபடியா நானும் கூட அம்மாவோட தான் இருக்கிறது அதுவும் இப்ப கொஞ்சம் வேலை இல்லாதபடியா வீட்டையே தான் இருக்குது நம்ம
இருக்கிறதால இப்படியே ஃபன் போகுது அங்கே டைம்ல என்ன வேலையில் செஞ்சு செஞ்சு நேரங்கள் காலங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஓ உண்மையிலே வாழ்க்கையில வந்து எப்பவுமே நாங்க வந்து என்ன சொல்றோம் இருக்கிற ஒரு கொஞ்ச காலம் நாங்க என்னம்மா அந்த இருக்கிறது ஒரு கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வந்து காசு பணம் அதுகளுக்கு பின்னால ஓடி தெரியாம இருக்கிற டைம்ல வந்து இப்படி ஃபன்னா இருக்கணும் என்ன அதை நான் அந்த டைம்ல ஒரு பாட்டு உண்டு பாடுங்க இன்னும் ஒரு பாட்டு உண்டு ஐயோ பாடுங்க பாடுங்க மிச்ச பாட பாடுங்க மிச்ச பாட்டு என்ன அந்த பொன்மானை இப்ப பாருங்க இப்ப வீட்டுக்கு என்னபடியா கேட்காது சரி பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்லை இந்த மான் போன மாயம் என்ன ஏ ராசாத்தி அதுக்கு ராசாத்தின்னு சொன்னா ராசாத்தி அம்மா ஞாபகம் அப்ப நாங்க பிள்ளைந்திய போடுறோம் என்னம்மா அப்ப நாளைய தினம் வந்து சுச்சுண்ட விட்டையும் போறோம் என்ன சுற்றி விட்ட போய் சுச்சு சம்பந்தமான ஒரு முக்கியமான காணொலியும் இருக்கு. அப்ப நாளைய தினம் வந்து நாங்க சுச்சு விட்டையும் போறோம் என்ன சுச்சு விட்டையும் போயிட்டு ஒரு முக்கியமான காணொலி ஒன்று இருக்கு சுச்சுவை பற்றி என்னம்மா சுச்சுக்கு வந்து ஒரு முக்கியமான அது நாளைக்கு சொல்லுவோம் சுச்சிக்கும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு நாளைக்கு. ஓ நாளைக்கு சம்பவம் ஒன்று இருக்கு சுச்சிக்கு. அப்ப இன்றைக்கு அம்மா என்ன சமைச்சீங்க நான் இன்றைக்கு சாப்பிடல வந்து பார்த்தா இப்போ நாங்க நீ வர மீன் சோறு ரைட் இன்றைய எங்களுடைய சமையல் வந்து இதுதான் இன்றைக்கு ரொட்டி பருப்பு ஒண்ணுமே செய்யல பாக்கெட் வந்து அப்ப அதாவது வேண்டியாச்சு அதாவது மேகி பிரீமா கொத்துமி நூடில்ஸ் இந்த இரவு நடிச்சாமத்துல வந்து இன்றைக்கு ஒரு பிளேனியோட கொத்துமி நூடில்ஸ் போட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்குமே நம்ம. ஆனா நாங்க இனி விடியெலும்ப போறது 10-11 மணி ஆகும் 9 மணி ஆகும் இன்றைக்கு லேட்டா படுக்க போறோம். ஆனா ஒரு பிரியோசனமான வேலையோடு தானே வேலையோட செஞ்சு கொண்டு தான் நாங்க நேரம் செல்ல படுக்கிறோம். ஒரு நேரம் செல்ல படுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு காரணம் மட்டும் தேவை நம்ம தேவையில்லாம நாங்க முடிச்சிருக்கல. அப்ப நாங்க வேலைகளை செஞ்சு கொண்டு அந்த டைம்ல ஃபன் பண்ணிக்கொண்டே நம்ம ஃபன் பண்ணிக்கொண்டு அப்படியே ஒரு மேகி நூடில்ஸ் போட்டு சாப்பிட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கு. அப்ப அவிஞ்சிட்டுதோ என்ன கொதிச்சுட்டுதோ கொதிச்சுட்டுது. அப்ப ஷோ கடைசியா நாங்க பிளேண்டிய குடிச்சு கொண்டு வீடியோக்குள்ள போவோம் என்ன. அப்ப என்னன்னு சொன்னா இந்த நடு சாமத்துல வந்து எங்க அம்மா வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு பிளேண்டிய குடிச்சு இப்ப நூடில்ஸ் பேக்கெட் ஒன்று இருந்தது நூடில்ஸை போட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. இங்கத்திய ஸ்ரீலங்கான நூடில்ஸ் பேக்கெட் வந்து ஒன்று போட்டாலே ஓரளவுக்கு வடிவாக காணும். கொஞ்சம் சாப்பிடவே வேறு ஃபுல்லான்ற பேர். அப்புறம் ஒரு பிளேண்டி உண்டு இங்கால சித்துக்குட்டியும் பார்த்து ஒன்னைக்கு எனக்கு எப்ப வைக்கும்னு சொல்லி. ஆனா உனக்கு இப்ப இல்லை. அப்ப அம்மா என்ன மாதிரி உண்மையில இப்படி ஒரு இரவு பொழுதுல வந்து நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சில பேருக்கு வந்து சில எவ்வளவு மக்களுக்கு வந்து இப்படியான ஒரு என்ன சொல்றது அனுபவம் வந்து லேசில கிடைக்காது. இப்படி அனுபவங்களை வந்து எடுத்துக்கொள்றது வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து இங்க சில பேர் பேமெண்ட் எல்லாம் பண்றாங்க. வெள்ளாக்காரர் வந்து இந்த அருகம்பாய் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டக்களப்பு வழியே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இப்படி கிளீன் பண்ணி நைட் டைம்ல இப்படி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. அப்ப இதுவும் ஒரு புதுவிதமான அனுபவம் வேணுமா என்று சொல்லிக்கொண்டு அப்ப அம்மா ஒரு கடைசி ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. இந்த வீடியோ முடிப்போம் ஏன்னா உங்களோட பாட்டு வந்து விருப்பம்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது. ஓ அப்ப அதனாலதான் கடைசி ஒரு பாட்டோட முடிச்சு கொள்வோம். எனக்கு நித்திர சரியா வந்துட்டு நீ வீடியோ போட்டு நான் படுக்க போறேன். நீ மிச்சத்தை வெட்டி இருந்து நான் போய் படுக்கிறேன். விடிய எழும்பி பார்ப்போம் நான் மிச்சத்தை ஒருறங்கள. அப்ப ஒரு பாட்டு உண்ட நீ ஒரு படிச்சு காட்டுன சரி. உங்களோட பாட்டை வந்து அதில் கேட்கணும் நிறைய பேர். அப்ப நோம்பலாம் மெதுவா பாட்டை படிங்க பக்கத்தாக்கள் விடலும்பாங்க. ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் இப்ப அம்மாக்குள்ள வந்து நிறைய பழைய பாடல்கள் வந்து இருக்குது.
எனவே இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருக்கலாம். பிடித்திருந்தாலுக்கு மறக்காம இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் வந்து உங்களை மகிழ்ச்சியாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன். ஆமா உங்களுக்கு சொல்லல என்னண்டு பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லிக்கொண்டு பாய்.